அனைவருக்கும் வணக்கம். ஆயுப் அப்படின்னு 16 வயசு தான் ஆகுது. ஒரு மாணவன். அந்த பையன் பக்ரீத்துக்கு தன் அம்மாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு போயிருக்கான். போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டான். கண்டிப்பாக இந்த தவறு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மூலியமாக தான் நடந்திருக்கு. 16 வயசு பையன் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு ரோட்டில் போயிருக்கான். எதிர அந்த பைக் மேலே மோதி பார்த்தீங்கன்னா உயிர்ந்திருக்கான். நம்ம ஊர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பைக் ஓட்டத்தை நம்மளால் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. அவங்களுக்கு இந்த பயமோ, அதாவது கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. பெற்றவங்க நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் அந்த பைக்கை எடுக்க விடாமல் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. தன் பையன் சின்ன வயசுலேயே பைக் ஓட்டுறானே, சூப்பராக பைக் ஓட்டுறானே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமை கிடையாது. அவன் ரோட்டில் போய் எங்கே போய் விழுந்து செத்தான்னா நமக்கு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பசங்க ரோட்டில் ரொம்ப வேகமாக போடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா அந்த வேகமாக போய் பைக்கை ஓட்டுறது. உங்கள் பசங்க இறக்குறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த ரோட்டில் போகிறவங்க ஒரு சில நேரம் நம்ம பசங்க நம்ம இழந்துருவோம். இன்னொரு நேரம் ரோட்டில் போகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைங்க ரோட்டில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க போய் மோதிடுவாங்க. மிகப்பெரிய ஆக்சிடென்ட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு சரியாக ட்ரைனிங் கொடுக்காமல், லைசன்ஸ் வாங்காமல் உங்கள் பசங்களை பைக் எடுக்க விடாதீங்க. அப்படியே எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தான் நான் போகிறேன், இந்த வந்துடுறேன் சேர்ந்து சொன்னால் கூட அவங்களுக்கு இந்த ஸ்பீடு லிமிட்னா என்ன, ஸ்பீட் பிரேக்கர்னா என்ன, ஆளுங்க எப்படி போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ வேகமாக போகிறாங்க வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு தயவு செஞ்சு வான் பண்ணுங்கள். ஏற்கனவே சட்டங்கள்லாம் இருக்குது. சின்ன பசங்க பைக் ஓட்டி மாட்டினாங்கன்னா பெற்றவங்களுக்கு சிறை தண்டனை வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க.